श्रीमते रामानुजाय नमः। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் பகவானுடைய அருள்னால் 11வது அத்தியாயம் வரைக்கும் முழுக்க பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 12வது அத்தியாயம் போகிறதுக்கு முன்னாடி இந்த 11வது அத்தியாயத்துக்கு என்ன பெருமை இருக்குது, அதாவது 11வது அத்தியாயத்தில் பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தையே காமிச்சிருக்காரு, சரிதான். அதனாலே அதுக்கு ரொம்ப பெருமை உள்ள அத்தியாயம்தான். ஆனால் அதை சொல்கிறதுனாலையோ பாராயணம் பண்ணுறதுனாலையோ என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு சரித்திரத்துலேருந்து ஒரு கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்வதி தேவி பரமசிவனார்கிட்ட இந்த 11வது அத்தியாயத்துக்கு பகவத்கீதையில் என்ன பெருமைன்னு கேட்க பரமசிவனாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுனந்தன் அப்படின்ட்டு ஒரு பரம பக்தன், ரொம்ப பெரிய பக்தன். வடதேசத்தில் பிரணீத்தை அப்படின்ற அந்த ஒரு நதிக்கரையில் ஒரு பட்டணத்தில் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் என்ன செய்வார்னா, தினமும் பகவத்கீதையோட 11வது அத்தியாயத்தை ரொம்ப உள்ளன்போட நெஞ்சில் அன்பு கலந்து பாராயணம் பண்ணிகிட்டே பாராயணம் பண்ணுறதுன்னா தினம் சொல்லிக்கிட்டே வருவார். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அவர் தீர்த்த யாத்திரை போகலாம், நிறைய இந்த புண்ணிய க்ஷேத்திரங்களெல்லாம் புண்ணிய இடங்களெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்த யாத்திரை கிளம்புறாரு. அப்போ ஒரு ஊராக தாண்டி தான் போகணும் இல்லையா. அப்போ அந்த ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே தங்க இடம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டயே கேட்குறாரு. யாருமே அவங்க தங்கறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதில் கடைசியாக பார்த்தா ஒருத்தர் மட்டும் அவரோட வீட்டு வாசலில் திண்ணையை காமிச்சு இங்கே படுத்துக்கோ அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாரு. அப்போ இரவு முழுக்க அங்கே தங்கிட்டு காலையில் கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது அந்த தங்கின இடம் கொடுத்தவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஏதோ ரகசியம் இருக்கும் போல் இருக்கு, ஆனால் என்னன்னு இவருக்கு தெளிவுபடுத்தலை. ஆச்சரியமாக பார்த்துட்டு அப்போ ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் இவர்கிட்ட. இன்னும் ஒரு 7 நாள் இருந்துட்டு போகலாமே, ஒரு வாரம் இருந்துட்டு போகலாமேன்னு கேட்க சுனந்தனும் சரின்னு சொல்லி 7 நாள் இருக்கார். 7ஆம் நாளுக்கு அப்புறம் அடுத்த மறுநாள் பார்த்தா அந்த இடம் யார் கொடுத்தாரோ அந்த இடம் கொடுத்தவர் ரொம்ப அலறிக்கிட்டே வர்றார். ஓடி பதட்டத்தோட என்னாச்சு அப்படின்னு கேட்க, என்னோடய மகன் நேற்று ராத்திரி என்னோட மகனை ஒரு ராட்சசன் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லி. எதனால என்ன அப்படின்னு அப்போ தான் அந்த ரகசியங்கள்லாம் வெளில வருது. என்னென்னா, அந்த ஊரில் ஒரு ராட்சசன் இருக்கான். அந்த ராட்சசன் முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தான்னா, எப்பெல்லாம் தோணுதோ கண்ணா பின்னாடி எல்லாரையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி பேசி அந்த ராட்சசன்கிட்ட, நீ எல்லாரையும் இப்படி கண்டபடி சாப்பிடாத, நாங்களே ஒரு நாள் ஒவ்வொருத்தரை அனுப்பிச்சி வைக்கிறோம்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு நாள் அவங்க யாரையாச்சும் அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்போது இந்த வழிப்போக்கர்கள் யாருன்னா அந்த ஊர் பக்கம் போகிறவங்கெல்லாம் பார்த்தா அவங்கள பிடிச்சி என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லா ஊர் மக்களும் இடம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஒருத்தரோட வீட்டு திண்ணையில் மட்டும் படுக்க வைப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டு திண்ணையில் யார் படுத்திருக்காங்களோ அவங்க தான் அந்த ராட்சசனுக்கு அன்றைக்கி ராத்திரி உணவு அப்படின்னு அர்த்தமாயிடுது. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க ஊர் பக்கம் போகிறவங்க வரவங்க, இந்த ஊர் பக்கமாக வழியாக போகிறவங்க அந்த வழிப்போக்கர்கள் எல்லாம் பிடிச்சி அவங்கக்கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லாமல் வேறு யாரும் தங்குறதுக்கு இடம் கொடுக்காம இந்த வீட்டு திண்ணையில் மட்டும் படுக்கும்போது ராட்சசன் பார்த்து இதுதான் என்னோடய உணவுன்னு சாப்பிட்டுடுவாங்க. இந்த மாதிரியாக நடந்துகிட்ருக்கு. அதனால் சுனந்தன் போகும்போதும் அதே தான் நடந்தது. ஆனால் சுனந்தனை அந்த ராட்சசன் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த இடம் கொடுத்தவர் சொல்லி, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம், அதனால தான் உங்களை 7 நாள் இங்கே தங்க சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் 2 நாள் முன்னாடி வேறு இடம் மாறியும் நான் உங்களை தங்க வச்சதுக்கு காரணம் அதுதான். ஆனால் இடம் மாறி இந்த திண்ணையில் ஆள் இல்லாத போது ராட்சசன் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு உணவு எங்கே காணும் அப்படின்னு கேட்ட உடனே என்னோட மகனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாத ராட்சசன் விஷயம்லாம். அதனால் வழிப்போக்கர் யாருன்னு நம்ம வீட்டு திண்ணையில் படுக்க வேணும் மட்டும்தான் சொன்னேன். ஆனால் என்னோட மகனுக்கு விஷயம் தெரியாதனால அந்த வழிப்போக்கரோடு சேர்ந்து தானும் என் வீட்டு திண்ணையில் படுத்ததுனால ராட்சசன் அந்த வழிப்போக்கரையும் சாப்பிட்டுருச்சு, என்னுடைய மகனையும் சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவர் சொல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு சுனந்தன் கேட்க, நான் ராட்சசன் கிட்ட போய் எப்படியான என்னோடய மகனை திரும்ப கூடன்னு கேட்டும்போது, அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நான் இந்த திண்ணையில் அதை யார் படுத்திருக்காங்களோ அவங்க சாப்பிட்றது தான் எனக்கு வழக்கம். ஆனால் சுனந்தனை மட்டும் சாப்பிடல, ஏன்னா சுனந்தனுக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்குது. நீ ஒன்று செய், சுனந்தன் கிட்ட போய் இந்த 11வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அந்த தண்ணீரை என் தலையில் தெளிக்க சொன்னால் எனக்கும் சாப விமோச்சனம் ஆகிடும், உன்னோட பிள்ளையும் உயிர் பழிச்சு வந்துடுவான் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ராட்சசனுக்கும் ஒரு சாபம் என்ன அப்படின்னா, போன ஜென்மத்தில் ஒரு அந்தணனை ஒரு கழுகு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ராட்சசன் போன ஜென்மத்தில் இருந்தார் இல்லையா, அப்போ ஒரு பலசாலியாக இருந்தார். பலசாலியும் இருந்து கூட அந்த அந்தணனை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி எடுக்காததுனால தான் சாபமாகி ராட்சசனாக பிறந்தார்.
அதனால் இந்த விஷயம்லாம் கேட்டவுடனே சுனந்தனும் வந்து ஒத்துக்கிட்டு 11வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணி அந்த தண்ணீரை வந்து ராட்சசனோட தலையில் தெளிக்க அவர் வந்து அப்பயே வந்து சாப விமோச்சனமாகி முக்தியும் அடைஞ்சிடுறாரு. மகனும் வந்து உயிர் பிழைச்சி வந்துடுறாரு. அப்போ அந்த மகனுடைய தந்தை வந்து வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே அந்த மகன் மறுத்துடுறான். இல்லை இந்த 11வது அத்தியாயத்தை வந்து கேட்ட பிறகு அதனோட பெருமையை கேட்ட பிறகு எனக்கு இந்த உறவு எதுவுமே எனக்கு பெருசாக படலை. அதனால் இனிமேல் நானும் வந்து 11வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே போக போகிறேன். தந்தையே இனிமேல் நீயும் இந்த வழிபோக்கர்களை கூப்பிட்டு படுக்க வைக்கிறது திண்ணையில் அதெல்லாம் விட்டுரு, நீயும் இந்த 11வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி முக்திக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லி மகன் வந்து போயிட்டான். அப்போது இந்த 11வது அத்தியாயத்துக்கு ஒருத்தரை உயிர் பிழைச்சி வர வைக்கிறதுக்கும் சரி, ஒருத்தருக்கு சாப விமோச்சனமாகி முக்தி கொடுக்குற அளவுக்கு பெருமை இருக்குது அப்படின்றத நம்ம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து 12வது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துக்கு போய் அதை தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.